அட சும்மா இரியா, தோட்டத்துக்கார வந்துட்டா. மக்களே இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, சும்மா இருந்த என்ன நவாப்பழம் பறிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு தோட்டத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. அங்க கொத்து கொத்தா பழம் பழுத்து தொங்குச்சு. யாருமே பறிக்கலன்னு கொஞ்சம் கூட சந்தேகப்படாம நாங்க போய் பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். மரத்துல பாத்தீங்கன்னா பழம் கொத்து கொத்தா பழுத்து தரை வரைக்கும் தொங்குது மக்களே. எல்லா பழமும் பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல புளிப்பு சுவையோட அருமையான தோற்பு சுவையும் கலந்து சூப்பரா இருந்துச்சு. பழத்தை பறிச்சு சாப்பிடும் போதுதான் மக்களே எங்களுக்கு தெரியும் அதை யாரோ வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் போயிட்டோம். இந்த தோப்புல பாத்தீங்கன்னா அதை விட பெருசு பெருசா இருக்கு பழம். ஆனா இதை யாரு வளர்க்குறான்னு தெரியல. அண்ணா தோட்டத்துக்காரன் வந்துட போறா, வேணான்னு சொன்னா சொல்ல கேட்காம இருக்க கொம்பு எல்லாத்தையும் எடுத்து வீச ஆரம்பிச்சுட்டாரு. எவ்வளவுதான் வீசினாலும் ஒரு பழம் கூட கீழே விழுகல. இப்ப பாருங்க என்னோட வித்தையை காட்டுறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு கொம்பு எடுத்து சுத்தி வீசினா பாருங்க, மரத்து மேல போய் சொருகிருச்சு. ஆனா ஒரு டுஸ்டா என்ன நடந்துச்சுன்னா, அந்த கொம்பு சுகுமாரன மண்டையில விழுந்துருச்சு. இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைக்கிற மாதிரி நல்ல பெரிய பழமாவே கிடைச்சிச்சு மக்களே. இந்த பழம் நல்ல பெருசா சதை பற்றோட நல்ல துவர்ப்பு சுவை, புளிப்பு சுவை, அதோட சேர்த்து இனிப்பு சுவையோட சாப்பிட அருமை.